தெரியும். இதெல்லாம் நீங்க எடுத்துக்கொண்டு போய் அந்த 100 ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல, 100 வாக்காளர், அந்த வாக்காளருக்கு நம்ம பொக்கிஷங்கள், இந்த பொக்கிஷத்துக்கு இதெல்லாம் என்ன பண்ணுவோம் சொல்லி புரிய வச்சு, நமக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது நம்ம தலைவர் தான், நம்ம பிள்ளைகளுக்கு டிஃபன் கொடுக்குறது நம்ம தலைவர் தான். அது மட்டும் இல்ல, நம்ம பசங்க படிக்கிறதுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறது நம்ம தலைவர் தான். நம்மளை தேடி நம்ம உடம்பு நல்லா இருக்கணும், நம்ம வீடு தேடி வந்து வைத்தியம் பண்ணக்கூடிய மக்களை தேடி மருத்துவம் ஒரு திட்டத்தை கொடுக்கிறவரும் நம்ம முதல்வர் தான். இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஒரு பிள்ளைக்கு ஒரு தாய் எப்படி பார்த்து பார்த்து செய்வாலோ அது போல பார்த்து பார்த்து நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்கிற ஒரே முதல்வர் நம்ம தமிழக முதல்வர் தாங்கிறத நீங்க எடுத்து சொல்லணும். அந்த 100 வாக்காளர் அப்படின்னு அதுக்கான கூட்டம் தான் இது. வேற இன்னும் பெருசா நீ உங்களுக்கு தெரியாது எதுவும் இல்லை. இருந்தாலும் இதை சொல்லணும் வெளிப்படையா, அவங்களுக்கு தெரியும் திட்டம்லாம் அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேருக்கு தெரியல, நம்ம செய்யறதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியல. எதிர்கட்சிக்கான வேணும்னே தூத்திட்டு இருக்கான். என்னன்னு அவங்களுடைய தவறை மறைக்கிறதுக்காக என்ன செஞ்சுட்டா இருக்கலாம். இப்ப சொல்றான், என்ன சொல்றான், 1000 ரூபாய் 3000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க பொங்கலுக்கு. எலெக்ஷன் வந்தது, அதை கூமுட்ட எலெக்ஷன் வருதுன்னா அன்னைக்கு வந்து விடியல் பயணத்தை தலைவர் அறிவிச்சாரு. வந்த உடனே எலெக்ஷன் வருதுன்னா மகளிருக்கு கலைஞர் உரிமை தொகை 1000 ரூபாய் அறிவிச்சாரு. எலெக்ஷன் வருதுன்னா காலை உணவு திட்டத்தை அறிவிச்சாரு. அந்த கூமுட்டைக்கு நான் சொல்றேன். இப்ப அது மாதிரி திட்டங்களை செஞ்சுக்கிட்டே வராரு. தேர்தல் நேரம் வந்துருச்சு நான் பாக்குறாரு. அதுக்காக இல்ல, மக்களுக்கான திட்டங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதை ஒரு கூமட்டிக்கு சொல்லுங்க, அந்த கூமட்டிக்கு நம்ம பதிலடி கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க ஒரு ஆரம்பத்திலிருந்து தலைவர் ஆட்சி பொறுப்பு ஏற்றதிலிருந்து மக்களுக்கு என்ன வேணும்னு தேடி 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 செய்கிற ஒரே தமிழக முதல்வர் தான். இந்தியாவிலே நம்பர் 1 முதல்வர். நம்ம முதல்வர் செய்கிற திட்டத்தை காப்பி அடிச்சுதான் அடுத்த மாநிலமும் செஞ்சுட்டு இருக்கு. நம்ம முதல்வர் என்ன செய்யறாருன்னு பார்த்துட்டு அதை காப்பி அடிச்சுதான் அடுத்த மாநிலம் செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த மக்களை தேடி மருத்துவம் எவ்வளவு பெரிய திட்டம், மிகப்பெரிய திட்டம். வீடு தேடி வந்து மாத்திரைக்கு எவ்வளவு அமௌண்ட் ஆகும், எவ்வளவு செலவாகும் ஒரு மாதத்துக்கு.